வணக்கம் மக்களே! இந்த வீடியோல இப்ப என்னோட அப்பாவுக்கு வந்து திதி குடுத்து முடிச்சாச்சு. ஸோ, அதுக்கப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு, ஐயர் என்ன சொன்னாங்கன்னா, தேங்காய் பழம்லாம் அந்த பூஜை பண்ண தேங்காய் பழம்லாம் குடுத்துட்டு, என்ட்ட குடுத்தாங்க. குடுத்துட்டு, "நீங்க நேரா கோயிலுக்குள்ள போய் 22 தீர்த்தத்துலயும் குளிச்சுட்டு தான் நீங்க வந்து சிவபெருமான தரிசனம் பண்ணணும்." அப்படின்னு சொன்னாங்க. ஸோ, அதுக்காக நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். இங்க பாருங்க, நடக்கக்கூட இடம் இல்லங்க. அந்த அளவுக்கு கடற்கரையிலயும் சரியான கூட்டம். இங்க வெளியிலயும் பாருங்க, இங்க எல்லா இடத்துலயுமே அவங்கவுங்க ஃபேமிலியில அந்த முன்னோர்களுக்கு வந்து திதி குடுக்குறதுக்கு ஏகப்பட்ட ஆட்கள் வந்திருக்காங்க. குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் சில பேர்லாம் பார்த்தா சரியா அவங்களால நடக்கக்கூட முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்க கூட ஒரு நம்பிக்கையோட இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ, நடக்கிறதுக்கு கூட இடம் கிடையாது. அந்த அளவுக்கு கூட்டம். நாள் வீடியோல நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நாள் வந்து இங்க எப்படி ஃப்ரீயா இருந்துச்சு, காத்தோட்டமா இருந்துச்சு, ஆளே இல்ல அப்படிங்கிறது தெரியும். பட் தை அமாவாசைக்கு இந்த அளவுக்கு கூட்டம். உண்மையிலே அத பார்க்கும்போது ஒரு பிரமிப்பா தாங்க எனக்கு இருந்துச்சு. பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்கு அப்படின்ட்டு. உண்மையிலே நம்ம முன்னோர்கள நம்ம வழிபாடு பண்ணோம்னா, நம்ம லைஃப் உண்மையிலே மாறும் அப்படிங்கிறது உண்மதாங்க. ஸோ, இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு போய்க்கிட்டுருக்கோம். கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஏதாவது பாவப்பட்டவங்க இருந்தா, அவங்களுக்கு வந்து நீங்க ஏதாவது அன்னதானம் பண்ணிட்டு, அல்லது ஏதாவது உங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சுட்டு போங்க அப்படின்னு ஐயர் சொன்னாங்க. ஸோ, அதனால தான் நாங்களும் நடந்து போய்க்கிட்டு இருக்கோம். கூட்டத்த பாருங்க. உண்மையிலே என் லைஃப்ல இந்த அளவுக்கு கூட்டத்த வந்து நான் எங்கேயுமே பார்க்கல. பயங்கர கூட்டங்க. ஸ்பீடாவும் நம்மளால நடக்க முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு கூட்டம். அப்படியே பைய பையா நின்னு தான் நாங்களே போனோம். பட் இங்க வீக் டேஸ்ல மத்த நாட்கள்ல பார்த்தாலும் கூட்டம் இருக்கும்னா, இந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. தை அமாவாசை, ஆடி அமாவாசை இந்த 2 நாளுமே ரொம்ப விசேஷம். அதனால எப்பயுமே நல்ல கூட்டம் இருக்கும். இந்த டைமிங்ல எப்பயும் நல்ல கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இங்கே கடை வச்சுருக்கவங்க, இங்கே இருக்கிறவங்களுடைய வாழ்வாதாரமே ஃபுல்லாக இங்கே கோயிலுக்கு வர்றவங்கள வச்சு தான் அவங்களுடைய வாழ்வாதாரமே இருக்குது. நாங்கள் போயிட்டு இருந்த பாதையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்பை வந்து அவங்களுக்கு பண்ணிட்டு போனேன். ஸோ இதுக்கப்புறமா அங்கே வந்து உச்சி மாகாளி அம்மன் கோவில் இருக்குது. அங்கே வந்து விநாயகரும் இருக்காங்க. ஸோ இது உள்ளே போய் நம்ம வந்து காளி தேவியை தரிசனம் பண்ணிவிட்டு விநாயகரெல்லாம் வழிபாடு பண்ணிட்டு தான் நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போகணும். ஸோ அங்கேயுமே நல்ல கூட்டங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக நடந்து கிட்டத்தட்ட 5 மணி நேரம் க்யூவில் வெயிட் பண்ணி தான் 22 தீர்த்தத்துலேயுமே நாங்கள் குளிச்சுருக்கோங்க. குளிச்சுட்டு சாமியை போய் பார்க்குறதுக்கு எக்ஸ்ட்ரா 2 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் நாங்கள் வந்து சாமியை வந்து தரிசனம் பண்ணணும். இந்த கோயிலோட ஃபேமஸ்ஸு அப்படின்னு பார்த்தா அம்பாள் சன்னதிக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த பிரகாரம் தாங்க. இங்கே இருக்கக்கூடிய தூணு தாங்க ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உலகத்திலேயே மிக நீளமான ஒரு பிரகாரம் அப்படின்னா, ஸ்ரீ ராமநாத சுவாமி கோயில் இங்கே இருக்கக்கூடிய இந்த தூணு தாங்க உலகத்திலேயே ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு நீளமான ஒரு தூண். இதில் வந்து எத்தனை தூண் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலில் இருக்கக்கூடிய மொத்த தூண்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா 1216ங்க. 2 சைடுமே தூண்கள் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக நுணுக்கமாக அந்த காலத்தில் எவ்வளோ ஒரு அழகாக பார்க்கவே ஒரு பிரமிப்பாக இருந்துச்சுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அவங்களாம் எப்படி பண்ணாங்க அப்படின்னு நினைக்கும்போது உடம்பெல்லாம் ரொம்ப பில்லரிக்குதுங்க எனக்கு. அதே மாதிரி இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 690 அடிங்க. ஸோ இனி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கோயிலுக்கு உள்ளே வந்து நமக்கு கேமரா வந்து அலோட் கிடையாதுங்க. மொபைல் ஃபோனும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்து வெளியில் லாக்கர்லேயே வச்சுட்டே போகிறாங்க. சந்நிதிக்கு வெளியில் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே வந்து நிறைய பேர் வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாருமே எடுத்தாங்க. ஸோ அதனால தான் நானும் எடுத்தேன். உண்மையிலே இந்த இடத்துக்கு வந்து நம்மலாம் நம்ம லைஃப்பில் ஒரு டைமாவது வரணுங்க. ஏன்னா இந்தியாவிலேயே மொத்தம் 12 ஜோதிலிங்கங்கள் இருக்குது. அதில் ஒன்றே ஒன்று தாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அதுதான் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமநாத சுவாமி திருத்தலம். ஸோ இங்கே தான் அந்த ஒரே ஒரு ஜோதிலிங்கம் இருக்குது. நான் வந்து என்னோடய லைஃப்பில் 2 ஜோதிலிங்கம் 12 ஜோதிலிங்கத்தில் 2 ஜோதிலிங்கத்தை வந்து நான் வந்து பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேங்க. நம்பர் 1 வந்து கேதார்நாத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து ஃபஸ்ட்டு ஜோதிலிங்கம் அங்கே போய் நான் பார்த்துட்டேன். இது 2வது ஸ்தலம்ங்க. எனக்கு வந்து லைஃப்பில் ஆசை இன்னும் ஒரு 10
சிவபெருமானுடைய 10 ஜோதிர்லிங்க ஸ்தலத்துக்குமே நான் போகணும் அப்படிங்கிறது என் லைஃப்பில் வந்து அது ஒரு கனவாகவே வச்சுருக்கேன். பட்டு சிவபெருமானுடைய அருள் கிடைக்கணும். கிடைச்சா தான் நம்ம இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போக முடியுங்க. சாதாரணமாக போக முடியாது. ஸோ கூட்டத்தை பாருங்கள். எனக்கு உண்மையிலே இங்கே போயிட்டு வந்து மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருந்துச்சுங்க. ஸோ யாரெல்லாம் ராமேஸ்வரம் போயிருக்கீங்க, அதுவும் தை அமாவாசை இந்த மாதிரி கூட்டத்தில் யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ மக்களே.